இந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். நான் இருக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்றது நான் பரிசுத்த ஆவியானவரை சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை எல்லாம் எடுத்து போடுவாரு. இந்த கடன் பாரிச்சோம், ஐயோ அதுக்கு பணம் கட்டணும், இதுக்கு பணம் கட்டணும். உண்மையா ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த பயமே நமக்கு இருக்காது. ஏன்னா தெய்வீக சமாதானம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். கடனை குறிச்சு பயம் இருக்காது நமக்கு. அல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். உலகத்தின் காரியத்திலே ஆவியானவரின் துணை நமக்கு தேவையா இருக்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உங்கள் பயம். அல்லேலூயா. அவரே உங்கள் பயம், அவரே உங்கள் அச்சமுமா இருப்பாராக. நம்ம தேவனுக்கு மாத்திரம் தான் பயந்துருக்கோம். தேவனுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லல. தேவனுக்கு பயந்தோம் அப்படின்னு சொன்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? தேவனுக்கு பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியது. ஆனா தேவனுக்கு பயப்படணும். தேவன்